ஆயிக்கொண்டு வந்துட்டேன் இதுக்கு குண்டை பாருங்க. அதான சொன்னேன் உங்களை மாரி அப்படியே கிடக்குங்க. ஐயோ முட்டை செய்யற கடையில பாருங்க என்ன முட்டை இங்கால வெங்காயத்தை குட்டி குட்டியா வட்டி வச்சிருக்கிறோம். இங்கால அனைவருக்கும் வணக்கம். நான் செந்துரன். நான் அம்மு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள்ட வீட்டா நாங்கள் நிற்கிறோமே. வந்துட்டீங்களா வரணிலேருந்து? வரணிலேருந்து எல்லாத்துலேருந்தும் வந்தாங்க. எப்படி நல்லா இருந்து நீங்கள் அங்கே எப்படி இருந்த உங்களோட பையன்? பார்க்க தெரியுதானே உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு? அங்கே நல்லா வடிவா மாமாவிட்ட போயிட்டு வந்துட்டோமே சந்தோஷமாக. படியா போட்டு படியா சாப்பிட்டும் வந்துட்டோம். இங்கே கூட சாப்பிட்றே இல்லையா? எப்படியா சாப்பிட்டு நாங்களாம் கொஞ்சம் வித்தியாசமா இல்லை. உண்மைதான். இங்கே நாங்கள் ரத்த வர செஞ்சதே இல்லை ஒரு நாளும். மாமா நல்லபடி ரத்தம் எல்லாம் செஞ்சுதான் இந்த வருன்னு சாப்பிட்டு கவனிப்பேன். சரியே நம்ம இதுல வந்து நிக்கிறீங்க இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு ஒரு குக்கிங் பின்னேற டைம். அதான் பின்னேற டைம் ஆயிட்டுன்னு நாங்கள் என்ன குக்கிங் அண்டு பார்க்குறது இஷ்டாக இருந்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். வாங்க. ஓகே வந்தாச்சு. சொல்லுங்க என்ன சாப்பாடு செய்ய போறீங்க? பின்னே டைம் ஏதோ ஒன்று செஞ்சு தரப்போறோம். என்னது செஞ்சு தரப்போறீங்க? தெரியாம வந்து நிற்கிறீங்க. இதெல்லாம் வச்சிருக்கீங்க. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்டா முட்டை ரோல். முட்டை ரோல் அதாவது முட்டையில் செய்யப்பட்ட ரோல் அதான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோமா அங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கோ இதுமா தெரியுமோ இது நல்ல வடிவா. இது என்னன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் மதியம் பின்னேரம் ரோல் சுட போகிறோம்டா காலையிலேயே குழச்சி வச்சுட்டேன். நான் உப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இங்கே பாருங்க நல்ல வடிவாக குழச்சி வச்சுட்டேன். இங்கே பாருங்க பொங்கி நல்ல வடிவாக இருக்குது. அப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா 3 முட்டை. இங்கால வெங்காயத்தை குட்டி குட்டியாக வட்டி வச்சிருக்கிறோம். இங்கால உருளைக்கிழங்கு இதுவும் அப்படித்தான். இது காலையிலும் அவிச்சு நல்ல வடிவாக மசிச்சு வச்சிருக்கிறோம் உப்பு போட்டு. இங்கால ரசுக்கு தூள் அப்புறம் கருவேப்பமிலை பெருஞ்சீரகம் கடுகு இது கோதுமை மாவு கொஞ்சம் தேவை அப்புறம் தூள் எண்ணெய் உப்பு இவ்வளோதான். இது கரண்டி எடுக்கிறதுக்கு ரோல் எடுக்கிறதுக்கு விளான் தேவை. கண்டிப்பாக விளான் தேவை. நாங்கள் இப்போ அடுப்பை மூட்டி சட்டியும் வச்சுட்டோம். எங்களோட குட்டி சட்டி வச்சுட்டோம். நாங்கள் இனி எண்ணெய் விடுவோம். தேவையான அளவு எண்ணெய். ஃபர்ஸ்ட்டு என்னதுக்கு இதில் நாங்கள் முதலாவது கறி ஆச்ச போகிறோம். அதுக்கு தேவையான கீமா. அப்புறம் இங்கால வாங்க எண்ணெய் ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நாங்கள் இங்கால பார்ப்போம். இங்கால பார்த்தீங்கன்னா ரசுக்கு தூள் இருக்குல்லோ இதுக்கு நாங்கள் என்ன போட போகிறோம் தெரியுமோ கொஞ்சம் கோதுமை மாவு போட போகிறோம். ஏனெண்டா இப்போ ரசுக்கு தூள் தண்ணி பட்டோன்னு ஒட்டி பிடிக்கிறோம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இது கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் கலந்து விட்டோமேண்டா ஈஸியாக ஒட்டி பிடிக்குமா. அப்படித்தான். அதனால நான் கொஞ்சம் போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவா. சரியோ? காணும் நிறைய போடக்கூடாது. ஒரு கொஞ்சம் ஒரு தேவையான அளவு சொட்டு போட்டுட்டு ஓகே நல்ல வடிவாக இதை ரெண்டிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் அதே மாதிரி கோதுமை மா இருக்கல்லோ அதையும் ஒரு கொஞ்சம் எடுத்து கரைக்க போகிறோம். இப்போ ஏன் கரைக்க போகிறோம் சொல்லுங்க அப்போ? என்னதுக்கு தெரியாதா? தண்ணிக்கு பதிலாக இப்போ என்னன்னு சொல்கிறேன் இது ரசக்கு தூள் ஒட்டுறதுக்காண்டி கோதுமை மாவும் கரைப்போம். அங்கால சட்டி நல்லபடியாக சூடாகட்டும். இது கொஞ்சம் தண்ணி பதமாக நாங்கள் கரைச்சி எடுக்கணும். கையாலாம் கரைக்கணும். ஏன்னா அப்போ தானே அந்த கட்டிகள் இருக்காது. இல்லாட்டி கட்டி கட்டியாக இருக்கும். இது என்னத்துக்கு செய்ய போகிறீங்க? ரோலுக்கு மேலால் நீங்கள் பாருங்க ஒன்று பொறுத்து இருந்து என்ன ரோல் சுடுறதையும் என்ன மாதிரி செய்கிறேன் எப்படி நீங்களே நாங்கள் இனி நீங்களாம் நான் கொஞ்சம் குக்கிங் செய்வீங்க போல இருக்குது. நான் மாமாவிட்ட பார்த்துனேன் தானே என்ன உண்மை. இதுவும் நல்லா வடிவா கரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி விடுவோம். நான் தண்ணியாக்குறீங்க? அது பிரச்சனை சும்மா துவைச்சி எடுக்கிறதுக்கு ரோலை. இது நல்ல வடிவா என்னண்டியா. அடுத்தது இங்கே அளவாங்க அப்படி பார்ப்போம். கை கழுவிட்டு வரணும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சட்டி நல்ல வடிவாக கொதிச்சு நாங்கள் இனி கறி செய்வோம். அதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போட பயமா இருக்கு என்ன நல்ல வடிவாக வெங்காயத்தை போட்டுட்டு என்ன காணுமோ ஒன்றை பார்த்து விடுவோம். என்ன பார்த்து விடலாம் தானே? அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற கடுகு பெருஞ்சீரகம் கருவேப்பமில்லை எல்லாத்தையும் போடுவோம். போட்டு
போட்டுட்டு நல்ல வடிவா இது கொஞ்சம் வதங்கி வரும். வதங்கி வந்தோன்னா பார்க்க நல்ல வடிவா வெங்காயம் இடப்பருவம் வடிவா வதங்கி வந்துட்டு அடுத்தது நாங்கள் என்ன போட போகிறோம்டா இங்கே பாருங்க எடுத்து வச்சுருக்குற இந்த உருளைக்கிழங்கு இதை மசிச்சு வச்சு நாங்கள் இல்லோ அதை நல்ல வடிவாக போடுவோம். போட்டுட்டு இதை நல்ல வடிவாக இப்படி கிளற வேண்டும், மசிக்க வேணும். இதை இப்படியே அடுத்த கட்டம் என்ன போட போகிறோம் தெரியுமோ? அடுத்தது இதுக்கு தேவையான தூள், தேவையான அளவு தூளும் போட்டு நல்ல வடிவாக பிரட்ட வேண்டும். அப்போ தான் நல்ல வடிவாக அங்கட மசாலா ரெடி. கீமா மசாலா தோலுக்கு தேவையான இது அப்படியே நல்ல வடிவாக மசிச்சு விட்டால்தான் நல்ல வடிவாக இருக்கும். அடுத்தது இதுக்கு அடுத்தது என்ன விடணும்? கொஞ்சம் தண்ணி இதுக்கு என்ன கொதிச்சு கொடுத்து பிரண்டு வரும். ஒரு லைட்டாக தான் கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு வெளியே கிண்டி கொண்டு இருக்கோம். அடுத்த கட்டம் நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு கரைப்போம். ஏனெண்டா தூளுப்பு நாங்கள் வாங்க மறந்து விட்டோம் இதுக்கு கண்டபடியாக. அதனால நாங்கள் இந்த தண்ணி உப்பு கொஞ்சம் போடுறது நல்ல மீன் என்ன கடிபடா கொஞ்சம் தண்ணி உப்பு விட்டு நல்ல வடிவா இதை அப்படியே இங்கே பாருங்க இப்போவே வடிவா ரெடி ஆகிக்கொண்டு வந்துட்டேன். இதுக்கு இது நல்ல வடிவா வத்தி நல்ல வடிவா கொஞ்சம் தூள் வாசம் போனதுக்கப்புறம் பார்ப்போம். கறி ரெடி ஆகிவிட்டது. ரைட்டோ என்ன வடிவா பிரண்டு வந்திருக்கணும் வேறங்க சட்டியில் ஊற்றி விட்டாங்க. அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்வோம்னு பார்ப்போம். இது பாருங்க நாங்கள் இங்கே எண்ணெய் விடுவோம் கொதிக்கடும் நல்ல வடிவா. என்னது எண்ணெய்? எண்ணெயோ எண்ணத்துக்கு நான் அவங்கள சொல்லேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே உருண்டையாக நல்ல வடிவாக பிடிச்சி வைப்போம். என்ன செஞ்சிடும் அப்படிதான் எடுக்க சுவம். ஏன் இப்படி வெட்டுறது? இது முட்டை ரோலுக்கு என்னண்டா அப்படி வைக்கலும் அது பெருசா இல்ல இருக்கும் அப்படி செய்யணுமே அப்படியோ. அதனால இப்படி வச்சா பிரச்சனை இல்லை தான். ஆனா வடிவா வேலை செஞ்சிருக்கிறாரு எங்க முட்டை செய்யற கடையில. அங்க பாருங்க என்ன வடிவா விட்டுறாரு. ஓகே என்னது மஞ்சள் கரோடு தெரியுது. இனி நாங்கள் இதுல ஒரு மாவு உருண்டி எடுப்போம். என்ன செஞ்சிடறேன் என்ன ரசகுத்து எப்படி தான் சொல்ற கலகப்பொடி போடுமா. இனியில நாங்க வடிவா தப்புவோம். கொஞ்சம் என்ன பெட்டி சேப்ல வரணுமா? இப்படியே பாருங்க நல்ல வடிவா இது. ஓகே காணும் என்ன ஏன் நீங்க காண மாட்டுவீங்க? கறியை போடு. சரி பாருங்க பட்டி சேப்ல வந்துட்டோம். இனிமே நாங்கள் கறிகளை வைப்போம். நிறைய கறி வச்சாலும் உடைஞ்சு போடுமன்றது. அடுத்த ஒரு முட்டையும் வைப்போம் இதுக்கே. இல்லோ நிறைய கறி வைக்க கூட இப்படியே சுத்தி போட்டு அடுத்த கட்டம் இப்படியே பாருங்கோ. நாங்கள் நல்ல வடிவாய் தண்டி போட்டு அப்படியே சுற்றுவோமா இன்னும் வடிவா இருக்குண்டு. இங்கே பாருங்கள் ரைட்டு. இந்த மாத்தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் துவைப்போம். இதில் துவைச்சு ஒட்டி போடுவோம். சரியோ மேலால இப்படியே ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் தெரியாத ஒரு அளவு சும்மா செய்ய. ஆனால் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேப்பு பிள்ளை என்ன முட்டை வச்சிருக்கிற குண்டா இருக்கிறேன். ரைட்டா அடுத்த கட்டம் இந்த தண்ணிக்கு இதை துவைப்போம். இப்படி மாத்தண்ணி இங்கே பாருங்க ஏனண்டா அப்போதான் ரசகுத்தூள் ஒட்டி பிடிக்கும். பிறகு இந்த ரசகுத்தூளை நல்ல வடிவா பிரட்டுவோம். பாருங்கோ இந்த வடிவா பிரட்டி இருக்கண்டு என்ன வடிவா இருக்குல்ல செந்துரு. தண்ணி கோச்சிட்டு என்ன கோச்சிட்டு நீ போடுவோம். பொங்கலோ பொங்கல் பாருங்க என்ன வடிவா பொங்குதண்டு. ரைட் அதை அப்படியே செய்யிட்டு நாங்கள் அடுத்ததையும் அப்படியே செய்வோம். என்ன இப்படித்தான் நாங்கள் என்ன செய்யணும் எல்லாரோடும் செய்ய போகிறோம். அப்போ செஞ்சுட்டு பார்ப்போமோ.
எல்லா ரோலையும் வந்து ஒரு ரோலா பிடிச்சி வச்சுட்டு பார்ப்போம். ஓ இங்க பாருங்க ஒரு ரோல் நல்ல வடிவா சுட்டாச்சு. அம்மா மாதிரியே வந்திருக்கு பாருங்க. அப்படியே ஒரு ரோல் என்னம்மா ஒரு ரோல் செந்துடணுமே வந்துடும். சரி ரெண்டுமே உங்களை மாதிரி குண்டு ரோல். இங்க பாருங்க அடுத்த ரோல் எடுத்தாங்க செந்துறேன். எங்க அம்மா மாதிரி எல்லா ரோலுமே அம்மோட சைஸ்லயே இருக்கு தெரியுமா? அப்படி ஒண்ணுமே இல்ல. ஏன் போய் சொல்றீங்க? நீங்க ரோலோட சைஸ்ல பாருங்க. அடுத்தது இதே மாதிரி இங்க பாருங்க செந்துறேன் பாருங்க என்ன நல்லா இருக்குது. ரோண்டு குண்ட பாருங்க. அதானே சொன்னேன் உங்களை மாதிரி அப்படியே கிடக்குங்க. ஐயோ சரி சரி இப்படி ஏன் சொல்றீங்க? நான் உங்கள மாதிரி ரோலே இல்ல. அதான் நான் உங்களை பெருமையா சொன்னேன் உங்கள மாதிரி ரோல் இருக்குன்னு. சரி நாங்க இதே மாதிரியே எல்லா ரோலையும் சுட்டுட்டு பாப்போம். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோல் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்திருக்கோம். இவரெல்லாம் நடுவில் மற வேற நான் சாப்பாடு விஷயம் பண்ணாலே கொஞ்சம் வருவேன். சாப்பாடு விஷயம் கொஞ்சம் விளங்கும். என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் வேணும். பெம்பலா வந்தீங்களா? அப்போ ரோலான்ட்டு சொல்லி கேள்விப்பட்டு வரையில. அதுவும் அந்த முட்டை வச்ச ரோல்னு சொல்லி கேள்விப்பட்டு வரையில. ஏன் போய் சொல்றீங்க? சரி உண்மையா சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பாருங்க நீங்க செஞ்சு அந்த கஸ்டமர் கவனிப்போம் கொடுங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கு. ஒற்றைய கடையில் உள்ள ரோலும் போடும். என்ன துடுவுதே துடையில செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இல்லை சாப்பிட்டு பட் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிடு முட்டை கையா உள்ள நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அந்த ரோல் நல்லா இருக்கு. பொருங்க மிக மட்டும் நன்னிக்கு சுடுவதே இல்லை அப்படியே இருக்கு. அப்படியே சுடுவதே சுட சுட ரோல்லாம் நல்லா சுட சுட ரோல் சுவையான ரோல் என்ன அப்படியே சாப்பிட பார்த்து சொல்றேன்னா ரூபாய் சாப்பிடாது. அப்போ நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. இங்க யாருங்க முட்டையெல்லாம் தெரியுது. இங்க பாருங்க கறியெல்லாம் தெரியுது. அப்படியே முட்டையை பார்த்தீங்களா? உங்களை மாதிரி ஏடா உள்ள நல்லா இருக்குங்க. உங்க மாதிரி தான் சுற்றுவீங்க. இது அக்கா மாதிரி இது அக்காங்க. ஒரு லெவலில் இருக்கு. என்ன போய் சாப்பிட்டு கொண்டு இருக்க அப்படிங்களா? நல்லா இருக்கு. சாப்பிட்றது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். வந்து என்ன செய்வோம்? ஐயோ அக்காவுக்கு போடுவோம். அப்போ உங்களை நீங்களாம் காக்காவா அப்படிங்களா? அதுதான் காக்கா. சரி அப்போ நாங்கள் இங்கே உள்ளுக்கு என்ன இல்லை வடிவா அவிஞ்சு இல்லாமல் வந்துருக்கேன். நல்லா அவிஞ்சிருக்கு தெரியுமா? வேறு லெவலில் அவிஞ்சிருக்கு. சரி இதோ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இதே போல் நீங்கள் உங்களோட வீட்டை ரோல் சுட்டு பாருங்க. உண்மையாக நல்லா இருக்கும். இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.